வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இவருக்கு நடந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி பார்த்தாலே நம்ம வாழ்கிறதே கஷ்டமாயிரும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையை அனுபவிச்சவர் தான் நஜீப். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பாலைவனம். நல்ல காற்று கிடையாது, உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, உடை கிடையாது, வீடு கிடையாது. நம்ம குடிக்கிறத தவிர மற்ற மலம் கழிச்சா கூட அதை சுத்தம் செய்கிறது பார்த்திங்கன்னா வெறும் மணலில் தான் செய்யணும். போட்டிருக்க உடை பார்த்திங்கன்னா 3-3.5 வருஷமாக ஒரே ஒரு உடை. அந்த உடையும் பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்து கிலோ கணக்கில் ஆயிடுது. பாலைவனத்தில் நடந்து கால் ஃபுல்லாக புண்ணு வெடிப்பு ஒரு ஆணி வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. கிட்டத்தட்ட 100கணக்கான ஆணிகள் வீக்கங்களும் அந்த காலில் வச்சு 3-3.5 வருஷம் அங்கே சர்வை பண்ணியிருக்காரு. இதோட ஒரு கொடுமையான விஷயம், நரக வேதனை யாருக்குங்க வரும்? இந்த நரக வேதனையான கதையை கேரளாவை சேர்ந்த பென்யமின் அப்படிங்கிறவர் ரத்தமும் கதையும் கலந்த அந்த நினைவுகளை சொற்களை வடிவமைச்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்துக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சதும் இல்லாமல் நிறைய அவார்டு வின் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அபுதாபி சக்தி அவார்டு, கேரளா சாகித்ய அகாடமி அவார்டு, ஜேசிபி பிரைஸ், அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவின் கதாநாயகன் அப்படிங்கிற தலைப்பிலையும் இந்த புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படா ஃபேஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த கதையை கேட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சியை பிறக்கும், ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த அளவுக்கு இவர் அந்த டெசர்ட்டில் எப்படி போராடினார், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார், எப்படி உயிர் பிழைச்சார், திருப்பியும் குடும்பத்து கூட எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் ஆலுப்புழையில் ஆராட்டுப்புழா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த நஜீப். இவரோட சராசரியான வாழ்க்கை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற கூலி வேலைக்கு போகிறதும், அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல சின்ன மீன் பிடிக்கிற வேலை, அதை சுற்றி இருக்கிற வேலையை செஞ்சு தன்னோட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்சுட்டு வராரு. அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணமும் ஆகிடுது. அதே சமயத்தில் அவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா 8 மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறாங்க. வறுமை சூழ்ந்த காலம் அது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து 1993 சவுதி அரேபியாவை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. சவுதி அரேபியாவில் ரியாத் அப்படிங்கிற இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாரு. இவரோட ஏஜென்ட் எடுத்து கொடுத்த ஸ்பான்சர் கிட்ட போகாம தவறுதலாக வேறொரு அரபி கிட்ட போய் மாட்டிடுறாரு. இன்னும் சொல்லப்போனா ஒரு தப்பான அரபி கிட்ட மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த ஆடு ஜீவிதம்ங்கிற கதை. மிகப்பெரிய ஆசைகளோடும், மனசு நிறைய கனவுகளோடும், கண்கள் நிறைய ஆச்சரியத்தோடும் தன்னோட குடும்ப பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சிடலாம், தன்னோட பண கஷ்டத்தையெல்லாம் தீர்த்தரலாம் அப்படின்னு ரியாத் போய் இறங்கின நஜீபுக்கு அப்போ அவர் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்ட போறாருங்கிறது தெரியல. நஜீப் ரியாதுக்கு போனது என்னவோ ஒரு கட்டட வேலைக்கோ, இல்லை ஒரு ஹோட்டலுக்கோ, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ, இல்லை ஒரு ரோடு போடுற வேலையோ ஏதோ ஒரு கூலி வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் அங்கே போனார். ஆனால் அங்கே தப்பாக அவர் கூட்டிகிட்டு போன அரபி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்தே அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல மைல் தூரத்துக்கு அவர் பாலைவனத்திலே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த மரமும் கிடையாது, எந்த கட்டடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வெறும் மணல் மேடுகளாக தான் இருந்திருக்கு. இரவு பயணம் போக 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 பார்த்தீங்கன்னா அப்போவே நஜீபுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவர் வேற ஏதோ ஒரு ரூட்ல பாதை மாதிரி போறாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அங்கே ஒரு சின்ன குடில் மட்டும் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் இந்த அரபி இவரை கூட்டிட்டு போய் விடுறாரு. இந்த சூழ்நிலையை பார்த்த நஜீப் மனசு உடஞ்சு போய் கண் கலங்கி நின்றுறாரு. ஏன்னா அவர் பல கனவுகளோட போயிருக்காரு. ஃபாரின் வேலைக்கு போகிறோம், ஏசி ரூம் கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கை இதுக்கப்புறம் தொடங்கலான்னு நினச்சிட்டு இருந்த அவருக்கு வாழ்க்கை அதோட முடிய போகுது அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரிஞ்சால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குங்க? ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. ஒரே ஒரு குடில் மட்டும்தான் இருக்குது. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஏக்கர கணக்கில் மணல் மேடுகள் தான் இருக்குது. அதுவும் இவர் போன டைம் பார்த்தீங்கன்னா இருட்டு, எதுவுமே தெரியல. தூரத்தில் ஆடு ஒட்டகத்தோட சத்தம் மட்டும் கேட்குது. தங்கருக்கு கூட இவருக்கு இடம் இல்லை. தூங்குறதுனா கூட அந்த மணலில் வெட்ட வெளியில் குளிர் பனி மழை எல்லாத்துலேயும் தான் அவர் படுக்கணும் அப்படின்னு அந்த அரபி சொல்லிடுறாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்குங்க? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவரோட இரவு பொழுது கழியுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன வேலை அங்கே செய்ய போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ஆடுகள் இருந்திருக்கு. ஒட்டகம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஒட்டகம் இருந்திருக்கு. அவரோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஆடையும் ஒட்டகத்தையும் மேய்ச்சிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற தீவனத்தை பிரித்து வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனான லைஃப் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கெல்லாம் அவருக்கு கிடைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பளமும் கிடையாது, துணியும் கிடையாது, இடமும் கிடையாது. மாறாக அவருக்கு சாப்பாடு மட்டும் கிடச்சிருக்கு. அதுவும்
எந்த மாதிரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குப்பூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்பாத்தி வகையான ஒன்று, நெருப்பில் போட்டு வாட்டி எடுக்கிற ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அந்த பாலைவனம் சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிருமா. அதை வந்து ஒன்று தண்ணியில் முக்கி சாப்பிட்ணும், இல்லாட்டி ஆட்டுப்பாலில் முக்கி சாப்பிட்ணும். அந்த ஆட்டுப்பாலை காய்ச்சி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு அரபி மட்டும்தான் அதை காய்ச்சியெல்லாம் குடிப்பான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. தங்கறக்கே இடம் இல்லைங்கும் போது இதுக்கெல்லாம் எங்கே வசதி பண்ணி தர போகிறாங்க. அந்த ஆட்டுப்பாலில் முக்கி சாப்பிட்றதும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயங்கரமான ஒரு நாற்றம், கடும் நாற்றம் அதில் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் நாள் போக உயிர் பிழைச்சாகணும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அதை சாப்பிட்ற பழகிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் இந்த கஷ்டத்தோடு வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாலைவனமாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் வழி கேட்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பேசுகிற பாஷை மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்க பேசுகிற பாஷை இவருக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரபியர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி ஆட்டு பண்ணை ஒட்டக பண்ணைக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு அரபிகளை வச்சுருப்பாங்க. அந்த அரபிகளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்கள வாட்ச் பண்ணுறது தான். இவங்க தப்பிச்சு ஓடனாலுமே டெலிஸ்கோப் வச்சுருப்பாங்களாம். ஒட்டகத்தில் ஏறி போய் துரத்திட்டு போய் அவங்கள பிடிச்சி அட்டி வெளுன்னு சாட்டையில் வெளுத்துருவாங்களாம். ஒரு சாட்டை அடி சரியாகிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகுமா. ஸோ இப்படி ஒரு பயத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்குங்க தப்பிச்சோட மனசு வரும்? என்னதான் ஆனாலும் இந்த நரகக்குழியிலே இருந்துடலாம் அப்படிங்கிறத தோணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 கிலோமீட்டர் தாண்டி போனாலே மயங்கி விழுந்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வெப்பம் இருக்கும், தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஊர்லேருந்து கிளம்பும் போது அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசினதோட சரி, அங்கே போய் ஃபோன் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் அங்கே போய் அவர் மாட்டியிருந்த சூழ்நிலையே வேறு. அதனால் அவர் குடும்பத்துக்கும் பேச முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இதுதான் நம்மளோட வேலை, நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிற வேலையும் அந்த ஒட்டகம் மேய்க்கிற வேலையும் வந்து அவரை வழியே இல்லைனாலும் கஷ்டத்தில் அதை ஏற்றுக்கிறாரு. என்னதான் இவர் மனதளவில் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு இவர் வந்து ஒத்துக்கிட்டாலும் அந்த வேலையை செய்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. இங்கே ஆடு மேய்க்கிறவங்கனாலேயே அங்கே போய் ஆடு மேய்க்க முடியாது. ஏன்னா இங்கத்த சூழ்நிலை வேறு, அங்கத்த சூழ்நிலை வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு மேய்க்கிறவங்க அந்த ஆடு வந்து புல் சாப்பிடணும், செடிகளை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆடு மேய்க்க போவாங்க. ஆனால் அங்கத்த சூழ்நிலை எப்படின்னா எங்கேயுமே ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. ஆட்டோட உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தனியாகவே அந்த பண்ணையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் எதுக்காக அந்த ஆட்டையும் ஒட்டகத்தையும் மேய்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த ஆடும் ஒட்டகம் இருந்தால் பலவிதமான நோய்கள் வந்து தாக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கிலோமீட்டர்ஸ், பல மைல் கிலோமீட்டர் வந்து அந்த ஆட்டையும் ஒட்டகத்தையும் மேய்க்கணும். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2-3 பட்டி வச்சுருப்பாங்க. சின்ன ஆடு, பெரிய ஆடு, அதுக்கப்புறம் வந்து செம்மறி ஆடு, இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சுருப்பாங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டை வந்து அத்தனை கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மேடு பள்ளம் பாறைகள் அதுக்கப்புறம் மணல் இதெல்லாம் தாண்டி மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஆட்டு பண்ணையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஆடுகளை கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ஆடு, அதுக்கப்புறம் ஒட்டகம். இந்த மாதிரி தொடர்ந்து காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சூரியன் வந்து அங்கே நேரத்துலேயே வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உட்கார முடியாது. ஏன்னா நிழலே இருக்காது ஒரு துளி கூட. அந்த இருக்கிற டென்ட்லேயும் அந்த ஓனரான அரபி தான் இருப்பான். இவரை வந்து அந்த உள்ளே போகிறக்கே அனுமதி கிடையாத சூழ்நிலை. அதனால் வந்து இவர் அந்த வெயில்லையே தான் நடந்தாகணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவருக்கு அந்த வேலையே சரியாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் அந்த டென்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு கொட்டாய்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நிம்மதியான சாப்பாடோ தூக்கமாக கிடைக்குமானா அதுதான் இல்லை. வெட்ட வெளியில் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் படுத்தாகணும். அந்த உணவும் பார்த்தீங்கன்னா அந்த நாற்றம் கலந்த அந்த குப்பூஸ் தான் இவர் சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமான பதிவை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் மனைவியை பிரிஞ்சு வெளிநாடு செல்லும்போது இவங்க மனைவிக்கு வந்து 8 மாத கர்ப்பிணியாக இவங்க இருந்திருக்காங்க. மனைவி கிட்ட இவர் பேசும்போது குழந்தை பிறந்தா, அதுவும் ஆண் குழந்தை பிறந்தா நபில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. போன இடம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையே மாறிடுச்சு. வெளி உலக தொடர்பே இல்லாமல் ஆயிட்டார். யாரு கூடயுமே பேச்சுவார்த்தை கிடையாது, பேசுறதுக்கும் அங்கே ஆள் கிடையாது. தனிமையில் இருந்து இவர் வந்து ஒரு பைத்தியம் பிடிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு இவர் போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து மந்தையாக ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மட்டும் வித்தியாசமான ஒரு சவுண்டு கொடுத்துருக்கு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கு பிரசவ வலி அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இவர் வந்து ஒரு மனைவிக்கே பிரசவம் பார்க்குறதா நினச்சிக்கிட்டு அந்த ஆட்டுக்கு பிரசவம் பார்த்துருக்காரு. இதை வந்து ரொம்ப உருக்கமாக அவர் கண் கலங்க அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆட்டுக்கு பிரசவம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஆடு தான் பிறக்குது. அதுக்கு வந்து இவர் நபில்னு பேர் வச்சு தன் குழந்தையை வளர்க்குற மாதிரி அந்த ஆட்டையும் அவர் வளர்த்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது மனசே நமக்கு வந்து உடஞ்சு போயிடுது. மேலும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நஜீப் வந்து அந்த ஆட்டு மந்தையில் சேர்ந்து பல வருஷங்கள் வந்து கழியுது. அவருக்கு வந்து பேச்சு துணைக்கே ஆள் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் தண்ணி விடுறதுக்கும் வைக்கோல் போடுறதுக்கும் வந்து அந்த வேன் வருமா. அந்த வேனில் வர்றவங்களும் வெளிநாட்டுக்காரங்களாக இருப்பாங்க.
பாகிஸ்தானியர்களா இல்லை ஆப்பிரிக்கர்களா இருப்பாங்க. பேசக்கூடிய சூழ்நிலையே இவருக்கு அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அந்த அரபிகள் வந்து பேச விடமாட்டாங்களாம். ஒரு வாட்டி இவங்க பேசினாலோ தப்பு பண்ணாலோ சவுக்கடி நிச்சயம். அதனால் பேசக்கூடிய சூழ்நிலை கிடையாது. பல வருஷங்களாக இவர் ஆடு கூடயே வந்து வாழ்ந்துக்கிட்டு வராரு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஆடுகள் தான். அதனால் இவர் தன்னைத்தானே ஒரு ஆடாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே அமைஞ்சிருச்சான். அப்படி தான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்காரு. இவரோட சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையுமே இந்த ஆடு கூட தான் வந்து பகிர்ந்துருக்காரு. ஸோ வந்து தன்னைத்தானே ஒரு ஆடாக நினச்சிக்கிட்டு தான் அவர் அங்கே வாழ்ந்துருக்காராம். இப்படியே பார்த்தீங்கன்னா நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நாட்கள் நகர நகர மேலும் அவர் உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுது. காலில் வந்து ஃபுல்லாக வீக்கம் வந்துடுது, காலில் ஆணிகள் வந்துடுது. அதுக்கப்புறம் உடம்பு இழைச்சி போயிடுறாரு. முடி வெட்டலை, தாடி வெட்டலை, நகம் வெட்டலை. அவர் உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கான தோற்றத்தில் ஆயிடுறாரு. ஏன்னா குளிச்சே பல வருஷங்கள் ஆயிடுது. எப்போவாச்சும் மழை வந்தால் அந்த மலையில் நினைஞ்சுக்கு வரான், மற்றபடி குளியிலே கிடையாது. இப்படியே அவர் சூழ்நிலை போக போக கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து அடுத்தது வந்து சாவு தான் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிடுறாரு. நம்ம வந்து சாவை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறத அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி இதோட முடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தான் அவர் ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாரு. எப்படியும் சாவு நம்மளை நெருங்கிருச்சு, ஆனால் அந்த சாவு இவங்க கையால் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது, ஒரு வீரமான சாவாக தான் இருக்கணும். நம்ம தப்பிச்சு போன முயற்சி எடுத்து அதில் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வீரமான முடிவு எடுத்துடுறாரு. என்னதான் அது வீரமான முடிவாக இருந்தாலும் 99% அது ஆபத்தான முடிவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாலைவனத்திலேருந்து தப்பிச்சு வர்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா இவங்க சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் இவரை போய் தனிமையில் வச்சுருக்காங்க. அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த அரபி இவரை கூட்டிகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா பல மணி நேரம், பல மைல் தூரம் டிராவல் பண்ணி தான் இவர் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ அத்தனை தூரமும் அவர் ரிட்டர்ன் கடந்து வரணும், அதுவும் நடந்து வரணும்னா யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. இந்த தப்பிக்கிற பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எளிதாக அமைஞ்சிடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த 3 வருஷமாக அவர் அந்த ஆட்டு மந்தையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதோட பல மடங்கு வேதனையை இந்த தப்பிக்கிற பயணம் தரும். கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு 20 மடங்குனே வச்சுக்கலாம். ஏன்னா போகிற வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த துணையும் இருக்காது, அதே மாதிரி நிழல் இருக்காது, தண்ணி இருக்காது, பயங்கரமான வெயில் இருக்கும், மணல் புயல் அடிக்கலாம், அதுக்கப்புறம் விஷப்பூச்சிகள் இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், பல்லி இருக்கலாம், தேள் இருக்கலாம், எங்கே வேணாலும் அடுத்த செகண்ட் எந்த நொடி வேணாலும் இவருக்கு சாவு ஏற்படலாம். இதெல்லாம் தாண்டி தான் இவர் தப்பிக்கணும். ஸோ அந்த பயணத்தை தான் அவர் மேற்கொள்கிறாரு. இந்த பாலைவன பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தூரம் நடக்க முடியாமல் தண்ணி தாகத்தினால ஏகப்பட்ட வாட்டி மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாட்கள் நகர நகர இவர் வந்து இறைவனோட அருளால் ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குட்டையை பார்க்குறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன பேரிச்சம்பழம் மரமும் நிறைய பேரிச்சம்பழம் சிந்தி கிடக்கிறதையும் தண்ணியும் பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இவர் தண்ணி குடிச்சிக்கிட்டு உடம்பை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெகு தூரம் நடைப்பயணம், ரொம்ப வந்து போராட்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரோட்டை பார்த்துடுறாரு, அங்கே போய் விழுந்துடுறாரு. அதோடு அவர் கஷ்டமெல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இவர் ஏகப்பட்ட பேர்த்திட்ட லிஃப்ட் கேட்டிருக்காரு, யாருமே லிஃப்ட் தரல, எல்லாரும் மறுத்துட்டாங்க. ஏன்னா இவரோட தோற்றம் அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு நோய்வாய்ப்பற்ற மாதிரியும் இல்லை வந்து ஒரு பிச்சைக்காரர் மாதிரியும் இவர் தோற்றம் இருந்தங்கிட்டையும் அங்கே வந்த அந்த காரில் பயணித்தவங்களும் வேனில் பயணித்தவங்களும் யாருமே இவருக்கு வந்து லிஃப்ட் தரல. கடைசியாக ஒரு நல்லவர் இருப்பாங்க இல்லைங்களா, எங்கே இருந்தாலும் அந்த நல்லவர் வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு. லிஃப்ட் கொடுத்து இவர் வந்து சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியன்ஸை வந்து சந்திக்கிறாரு. அவங்க வந்து இவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாஸ்போர்ட்டும் கிடையாது, விசாவும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. அதனால் சட்டப்படி இவர் வந்து அங்கே இருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி அவரை வந்து ஜெயிலே அடைச்சிட்றாங்க. 9 நாள் 10 நாள் ஜெயிலில் இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து பேசி அவரை விடுவிச்சு இந்தியன் எம்பசி வந்து இவருக்கு டிக்கெட் ப்ரொவைட் பண்ணி இவங்களோட ஸ்பான்சர்ஷிப்னாலேயே வந்து அவரை இந்தியா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தன் உயிரே போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தவர் தன்னோட விடாமுயற்சினால் தப்பிச்சு இந்தியா வந்து சேர்ந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு, சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இவர் காணா போயிட்டாரு அப்படிங்கிற சோகத்தினாலேயே இவர் தாய் வந்து மரணம் அடைஞ்சிடறாங்க. அந்த தகவலை இவருக்கு தெரியாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் சில சந்தோஷமான விஷயங்களும் அவருக்கு நடந்துச்சு. இவருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்திருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ஒரு வழியாக இந்த கதை ஒரு சந்தோஷமான முடிவுக்கு வந்துடுது. ஆனால் இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற புக்கில் இடம்பெற்றிருக்கிற இந்த கதை பார்த்திங்கன்னா வெறும் நஜீபோட கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி வெளியே சொல்லப்படாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளில் பெரும்பாலோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் உலகத்திலே பெருசு, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நமக்கும் மேலே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி நகருவோம்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி என்ன இருக்குது, நம்ம சுற்றி என்ன இருக்குது, அதை வச்சு சந்தோஷம் அடையாதவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சந்தோஷமே ஆக முடியாது. ஏன்னா இன்றைக்கி 10,000 சம்பாதிக்கிறவன் நாளைக்கு 20,000 சம்பாதிக்கணும்னு நினைப்பான், அப்பவும் அது பத்தாது. 20,000 சம்பாதிக்கிறவன் 1,00,000 சம்பாதிக்கணும்னு நினைப்பான், அப்போ உனக்கு பத்தாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், நீ சம்பாதிக்கிறது உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் எவனுமே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல மாட்டான். அடுத்தது அவனோட இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பான். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது, நம்மளை சுற்றி என்ன இருக்குது, அதில் தான் சந்தோஷம் அடங்கியிருக்கு. இதை உணர்ந்தவங்களோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இந்த நஜீப் கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட ஒரு சூப்பரான வீடியோவோட அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் முஸ்தஃபா vlogs.